ஜெயின் காம்போ ஈஸி ஃபிக்ஸ் ரிப்பேர் கப்ளர் எப்படி பயன்படுத்துவது என்பதை இப்போது பார்க்கலாம். கப்ளரின் இரண்டாவது பகுதியில் கிரீஸ் அல்லது ஜெயின் ரப்பர் லூப்ரிகன்ட் தடவ வேண்டும். இதனால் அது முதல் பகுதியின் உள்ளே சுலபமாக செல்லும். பின்னர் ஒரு பகுதியை உடைந்த குழாயில் PVC பேஸ்ட் பயன்படுத்தி ஒட்டிக்கொள்ளலாம். அதன் பின் மறுமுனையிலும் PVC பேஸ்ட் தடவி தேவைக்கேற்ப இழுத்து உடன் பகுதியுடன் ஓட்டிவிடலாம். இந்த ஈஸி ஃபிக்ஸ் ரிப்பேர் கப்ளரின் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் ரப்பர் சீல் இருப்பதால் அந்த இடத்தில் PVC பேஸ்ட் தேவையில்லை.